ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெமினி அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் சோவார்ட் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க, நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் சோவார்ட் சீசன் 1 எபிசோட் 17. ஃபோர்த் கோர் நீங்கள் சொன்ன மாதிரியே சண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் கிட்ட ஒருத்தன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. சரி ஓகே அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும், ஆனால் டீமன் லார்ட் இவங்க போக வேண்டிய வழி அந்த கோயின்டராக்டட் வழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் எது சொன்னாலுமே மற்ற எல்லா ஸ்பைடர்ஸும் கேட்கும், ஆனால் அதுல ஒருத்தர் மட்டும் எனக்கு ரொம்பவும் இடைஞ்சலா இருந்துகிட்டே இருக்கா. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் சொல்றா. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளோட தலை மட்டும் தனியா தண்ணியில மதந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ஷோனை காட்டுறாங்க, அவன் என்னடா லேப்ரின்குள்ள ஒரு வழியா போய்கிட்டு இருக்கான். அவன் டீம் நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு ஒரு வழியா அவங்க எல்லாருமே முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கைடு வந்துட்டு இதுக்கு மேல நம்ம போக கூடாது, நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. ஆனா நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, நம்ம போலாமே அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் கேட்கவும், நம்ம 5 மணி நேரமா இந்த லேப்ரின்குள்ள இருக்கோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கலன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொல்லவும், ஓ ஆமா நீங்க அந்த லேப்ரின் சிக்னஸ் பத்தி தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஹைரன் கேட்கறான். அதேதான், இந்த லேப்ரின்குள்ள சூரிய ஒளியா வராது, அது போக நம்ம பயத்திலேயே தான் எப்பவும் இருந்துட்டு இருப்போம். எந்த சைட்ல இருந்து எந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நம்ம மென்டலி அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால நம்ம கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதை தான் நம்ம லேப்ரின் சிக்னஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லப்போ, சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. threshold has been reached அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டரோட வாய்ஸ் ஷோனுக்கு கேட்குது. அவன் டக்குன்னு எந்திக்கிறான். என்னாச்சு ஷோன் அப்படின்னு கேட்கவோ, கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உனக்கு இந்த மாதிரியான ஒரு நைட்மேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த லேப்ரின்த்தோட நைட்மேரா தான் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொல்லவும், எது அந்த லெஜெண்டரி மான்ஸ்டர் பத்தியா பேசுறீங்க, ஆனா அந்த நைட்மேர் இறந்து போயிடுச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஓகா கேட்கறா. நைட்மேர் ஆஃப் தி லேப்ரின்த் அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், அந்த மான்ஸ்டர் தான் இருக்கிறதுலே ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது, அதை லேப்ரின்த் ஆஃப் தி நைட்மேர்னு எல்லாரும் சொன்னாங்க. அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது, மனுஷங்க யாராலையுமே அது கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அது இறந்து போயிடுச்சுன்னு நிறைய பேர் சொன்னாலுமே அது இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த மான்ஸ்டர் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது அது லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் நான் என் லைஃப்லயே பார்த்தது இல்ல. நம்ம அதை அட்டாக் பண்ணலைன்னா அதுவும் நம்மள பதிலுக்கு அட்டாக் பண்ணாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அது இந்த லேப்ரின்த்தை விட்டு வெளியே வந்தப்ப கூட சில பேரை அட்டாக் பண்ணி சில மனுஷங்களை காப்பாத்திருக்கு. அதே நேரத்தில் அது ஹீலிங் பண்ணவோ செஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லவும், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம அதை ஒரு மான்ஸ்டர்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். ஆனால் அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. இந்த உலகத்தில் நம்மளை விடவோ பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஷோன் வந்து சோஃபியாவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு அது முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட எதிரியை நம்மளால தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா நம்ம ஓடி போடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. கண்டிப்பாக அவன் அவளுக்கு ஸ்ட்ராங்காக மாறிட்டு திரும்ப ஒரு நாள் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த கைடு சொல்லவும், ஒருவேளை பல மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவன் கிட்ட இருந்துச்சுன்னா பின்வாங்க முடியாத சுச்சுவேஷனில் அவன் இருந்தா என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும், அது உன்னோட கையில் தான் இருக்கு, உன் மனசு என்ன சொல்லுதோ அது படி கேளு, அது ஓட சொன்னுச்சுன்னா ஓடு, போராட சொன்னுச்சுன்னா போராடு அப்படின்னு அந்த கைடு சொல்லவும், உங்க அட்வைஸை நான் ஏற்றுக்கிடுறேன், அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், கண்டிப்பா நான் ஓட மாட்டேன் போராடுவேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றாரு. ஓகே வாங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தது போதும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த கைடு திரும்ப ஜர்னியை கண்டினியூ பண்றாரு. இங்க இருந்து நம்ம வெளியே போறதுக்கு 4 நாள் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லவும், என்னது 4 நாள் ஆகுமா, வேற ரூட் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அந்த நைட்மேர் இந்த லேப்ரின்த்ல இல்லனாலுமே அதோட வெஸ்டேஜஸ்லாம் இன்னும் இந்த இடத்துல தான் இருக்கு. வெஸ்டேஜஸ்னா அந்த நைட்மேரோட குழந்தைங்க மாதிரி இல்லைன்னா சோல்ஜர்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அந்த நைட்மேர் அளவுக்கு அதுங்க ஸ்ட்ராங் இல்லைனாலும் அதுங்களுமே ஓரளவு ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொல்லவும், அப்படின்னா அந்த நைட்மேரோட வெஸ்டேஜஸ் கூடவும் நம்மளால சண்டை போட முடியாதா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். வெஸ்டேஜஸும் நைட்மேர் மாதிரியே தான், நம்ம அதுங்களை அட்டாக் பண்ணாம அதுங்க நம்மள அட்டாக் பண்ணாது. கண்ணுக்கே தெரியாத வெப்ஸ் அதுங்க கட்டி வச்சிருக்கோம், நம்ம அது மேல தெரியாதனமா பட்டு அதை அறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை அட்டாக் பண்ண வரோம்னு நினைச்சு அதுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதோட வெப் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமா ஒரு தடவை நானும் ஜூலியஸும் கூட அந்த வெஸ்டேஜஸ் கூட சண்டை போட்டிருக்கோம், அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது, ஜூலியஸால கூட அதை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்றான். வேற ஷார்ட்கட் இருந்தா அதுல நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வேற ஷார்ட்கட்ல அவங்க போக ட்ரை பண்றாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த கைடு வந்துட்டு அவங்க எல்லாரையும் தடுத்துட்டு, இந்த இடத்துல எந்த ஒரு மான்ஸ்டருமே இல்ல, ஒருவேளை அந்த நைட்மேர் இந்த இடத்துல இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைரன் தடுக்கிறான். பார்த்தா ஒரு எர்த் டிராகன் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதோட ஸ்டேட்டஸ்ல ரொம்பவுமே ஹையா இருக்கு. இவங்க ஸ்வாட வச்சு வெட்டியும் கூட அதுக்கு எதுவுமே ஆகல. கானாவும் மிஸ் ஓகாவும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க, அப்பவும் அதுக்கு எதுவுமே ஆகல. லைட்னிங் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணி கூட அதுக்கு எதுவுமே ஆகல. அந்த டிராகன் கிட்ட மேஜிக் நாலிஃபிகேஷன் ஸ்கில் இருக்கிறதுனால நீங்க யாரும் மேஜிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஷோன் சொல்றா. அது போக அது மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அது மேல மேஜிக் ஒர்க் ஆகலைன்னா பிசிக்கலா தான் அதை அட்டாக் பண்ணணும், ஆனா நம்ம டீம்ல ஒரே ஒருத்தரால தான் அது முடியும் அப்படின்னு ஷோன் யோசிச்சுட்டு இருக்கவுமே ஃபேஸ் செம ஃபாஸ்டா போய் அது மேல ஒரு பஞ்ச் விடுறா. அது பறந்து போய் தள்ளி கீழே விழுது. ஃபேஸ் சும்மா வேற லெவல்ல கெத்து காட்டி அதோட அட்டாக் எல்லாம் தடுத்துட்டு இப்ப அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. மத்த எல்லாருமே அதை சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஷோன் அசால்ட்டா அது முன்னாடி நடந்து போறான். அவன் இப்ப ஹீரோங்கிறதுனால லைட் மேஜிக் இருக்கிறதுனால லைட் பீமை யூஸ் பண்ணி அந்த டிராகனை ரொம்பவும் ஈஸியா கொன்றுதான். அந்த டிராகனை இவன் கொன்னதுனால இவனுக்கு நிறைய புது ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கி, அது போக லெவல் அப்கிரேட் ஆகுது. டிராகன் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிடைக்கி. அது ஷோனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருக்குமே டிராகன் ஸ்லேயர்ங்கிற டைட்டில் கிடைக்கி. உங்க அண்ணன் ஜூலியஸோட பார்ட்டில இருந்த யாருக்குமே டிராகன் ஸ்லேயர்ங்கிற டைட்டில்
டைட்டில் கிடைக்கவே இல்ல, ஆனா உனக்கும் மத்தவங்களுக்கும் கிடைச்சிருச்சு, அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹைரன் வந்து ஷோனை பாராட்டுறான். ரூலர்ங்கிற டைட்டில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இவங்க எல்லாம் ரீஎன்கார்னியேஷன்ஸ், ஆமா ரீஎன்கார்னியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வெஸ்டேஜ் ஸ்பைடர்லாம் அந்த இடத்துக்கு வந்து பேசிட்டு இருக்குதுங்க. இவங்கெல்லாம் பேசுறது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபே பயப்படுறா. ரீஎன்கார்னியேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஷோன் போய் பேசவும், மாஸ்டர் மதர் அப்படின்னு அதுங்க சொல்லுது. அப்படின்னா உங்க மாஸ்டரோ ஒரு ரீஎன்கார்னியேஷனா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், அதை தெரிஞ்ச ஒன்னால எதுவும் பண்ண முடியாது, இந்த உலகம் அழிய போது, ஆரம்பம் தான் முடிவு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடர்ஸ் மறைஞ்சு போயிருது. நில்லுங்க அப்படின்னு ஷோன் சொல்லவோ அந்த கைடு வந்துட்டு ஷோனை ஒரே அடி அடிக்கிறான். ஹே, நான் தான் முதல்லயே சொன்னல, அந்த ஸ்பைடர்ஸ் கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணாதான் அதுங்க நம்மள அட்டாக் பண்ணும், நீ அதுங்க கூட போய் பேசிட்டு இருக்க, நீ சாகிறதா இருந்தா சாக வேண்டியதானே, எல்லாரையும் சேர்த்து சாகடிக்கணும்னு பார்க்காத அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுவோ, நீ ரொம்ப ஓவரா போற அப்படின்னு சொல்லி ஓகா வந்து அந்த கைட திட்டுறா. நமக்கு தான் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. ஆரம்பம் தான் முடிவு, இந்த உலகம் அழிய போதுன்னு அதுங்க சொன்னதை ஷோன் யோசிக்கிறான். பழைய ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல அந்த கிரீப்பியா இருந்த ஷோக்கோ அந்த இடத்துல வந்து ஷோனோட மூஞ்சில கை வைக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது. ஷோன் கண் முழிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு மற்றவங்களாம் கேட்கவோ, இல்லை ஒன்றும் இல்லை, எதுக்காக அந்த ஷோக்கோ என்னோட கனவுல வரணும், இந்த லேப்ரின்குள்ள வந்ததுல இருந்தே எனக்கு வித்தியாசமான கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லி ஷோன் யோசிக்கிறான். இந்த இடத்துல தான் குயின் டெராக்டாக் இருந்துச்சு, ஆனா இப்போ அதுங்களோட ஆர்மி இந்த இடத்துல இல்ல, அதோட பொடி ஆர்மியெல்லாம் வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக அது ஒரு பெரிய ஓட்டைய சவுத்துல போட்டுச்சு. இந்த பறக்கிற மான்ஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால யாருமே இந்த வழியா வெளியே போக ட்ரை பண்ணல, ஆனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு அந்த கைடு சொல்றாரு. எல்லாரும் முதல்ல திரும்புங்க அப்படின்னு ஃபே சொல்லவோ, காணா வந்து ஷோனோட கண்ணை மூடுறா. முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. இப்போ அவ டிராகன் ஃபார்முக்கு மாறிட்டா. ஷோன் ஒரு மாதிரி வித்தியாசமா முழிக்கவோ, என்னாச்சு அப்படின்னு ஹைரன் கேக்குறான். ஒரு பொண்ணோட முதுகுல நான் இப்போ சவாரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும், எப்பவுமே ஏன்டா அவன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு காணா வந்து திட்டுறா. நான் உண்மையா தானே சொன்னேன் அப்படின்னு ஷோன் சொல்லவோ, சரி ஓகே எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியில இருக்கிற அந்த பூச்சி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணி செம ஃபாஸ்டா இப்போ ஃபே வந்துட்டு வெளியே போறா. இப்போ அவங்க அந்த லேப்ரின்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதை தூரத்துல தெரியுதுல, அதுதான் எல்ஃப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்றா. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நல்ல வேலை இம்மார்டாலிட்டி ஸ்கில் இருக்கிறதுனால நான் உயிரோட தான் இருக்கேன். பீஸா போனதுல என்னோட தலை மட்டும் திரும்ப கிரியேட் ஆகிறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்குது, அது போக ஆட்டோ ரெக்கவரி இருக்கிறதுனால தப்பிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா ஒரு ஷார்க் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வருது. டார்க் மேஜிக் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அதை கொண்டுட்டு, என்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது, நான் ஹீலிங் பண்ணலாம், இருந்தாலும் என்னோட எம்பி எல்லாம் கம்மியாயிரும். அவ வந்து அசால்ட்டா என்ன கொண்டுட்டா. அவ ஒரு டீமன் லார்டுன்னு சொல்லி காமிச்சது, அது போக ஆர்ஜின் டெராக்டாக்ட்னு காமிச்சது. ஆர்ஜின்னா அப்ப அவ தான் அம்மாக்கும் முன்னாடி எல்லாம் பிறந்திருப்பா, கண்டிப்பா அம்மா தான் அவ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். என்கிட்டயே மோதி பார்த்துட்டு கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் ஒரு இம்மார்டல்ங்கிறதுனால தப்பிச்சிட்டேன், ஆனா ஒருவேளை நான் தப்பிச்சது மட்டும் அந்த டீமன் லார்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ உண்மையிலேயே இந்த தடவை என்ன கொன்றுவாளே, நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும், ஆனா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரீஇன்கார்னேஷன் ஆனாலுமே இந்த ஸ்பைடரோட உடம்புக்குள்ள என்னோட மெமரிஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி என்னோட பேரலல் மைண்ட் மத்தவங்களோட உடம்புக்குள்ள அனுப்ப முடியுதுன்னா, ஒரு பாடியை நான் கிரியேட் பண்ணி என்ன டீமன் லார்டு அழிச்சா அப்படின்னா கூட என்னோட மெமரிஸ் எல்லாம் அந்த உடம்புக்குள்ள போற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. நான் தான் அந்த ஸ்பைடரை கொண்டுட்டேனே, எதனால இன்னும் இந்த அட்டாக் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குயின் டெராக்டரோட மைண்டுக்குள்ள போயிட்டு அந்த டீமன் லார்ட் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாடி பிரெயின் வந்துட்டு அந்த டீமன் லார்டோட மைண்டை அட்டாக் பண்ணிடுது. இது எனக்கு ரொம்ப வலிக்குது, அவளோட ஒரு பேரலல் மைண்ட் என்னோட மைண்ட் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா, என்னையவே அட்டாக் பண்ணிட்டுல, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் டென்ஷன் ஆவரா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டீமன் லார்டோட மைண்டையே நம்ம ஹீரோயினோட பாடி பிரெயின் காமெடியா அசால்ட்டா அட்டாக் பண்ணிரும். டீமன் லார்டுக்கு அது ரொம்பவுமே வலிக்கும். நம்ம ஹீரோயின் காமெடியா அசால்ட்டா டீமன் லார்டையா அட்டாக் பண்ணாலுமே இப்ப நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறது டீமன் லார்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஷோன் கிட்ட அந்த கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அந்த நைட்மேர் வந்து இந்த லேப்ரின்த்தை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. அண்ட் இப்போ இந்த டீமன் லார்ட் வந்து நம்ம ஹீரோயினை கொல்றதுமே கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை தான். ஹைரன் வந்துட்டு அந்த நைட்மேரோட வெஸ்டேஜஸ் தான் நாங்க கொண்டிருப்போம், அதாவது அந்த சோல்ஜர் ஸ்பைடர் ஒன்னு தான் கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா ஜூலியஸ் கொண்டது கண்டிப்பா நம்ம ஹீரோயினை கிடையாது. அது போக இப்போ ஷோன் இருக்கிற அந்த வார் நடந்துட்டு இருக்கிற டைம் லைன்ல வந்துட்டு டீமன் லார்ட் சொல்லுவா, அந்த ஒரே ஒரு ஸ்பைடர் மட்டும் தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம ஹீரோயின் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, நைட்மேர் இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொல்லுவாரு. ஆனா அது இறந்துச்சுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஓகா சொல்லுவா. ஆக்சுவலி அந்த நைட்மேர் அவங்க சொல்றது எல்லாமே நம்ம ஹீரோயினை தான். சோ மிஸ் ஓகாக்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாலா இல்லையாங்கிறது கன்ஃபார்மா தெரியல. அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இன்னும் உயிரோட தான் இருக்காளா இல்ல உண்மையிலேயே இறந்து போயிட்டாளா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.